கர்த்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசாயா 49:16 வாசிக்கிறோம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் இருக்கிறது. இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கிறிஸ்துவுடன் உங்கள் பிரயாணம். உலகை முதலில் சுற்றி வந்த பெருமை பெர்னார்ட் மெக்லென் என்பவரை சேரும். கடல் பிரயாணத்தை மிகவும் நேசித்த இந்த மனிதன் எப்படியாவது உலகை சுற்றி வர வேண்டும் என்று ஆவல் கொண்டு அதற்காக கடுமையாக உழைத்து பிறகு வெற்றி கண்டார். போர்ச்சுகீசிய மாலுமையான இவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். இவர் தனது 12 வயதில் 2ஆம் டோன் மன்னனின் பட்டத்து ராணிக்கு எடிபடி வேலையாராக அரண்மனைக்குள் நுழைந்தார். மெக்கல் என்பதையும் ஆர்வலுடன் சுறுசுறுப்பாக செய்வதைக் கண்டு ஜோன் மன்னருக்கு மிகவும் பிடித்து போனது. ஆகவே மெக்கலனுக்கு இசை, நடனம், வேட்டையாடுதல், குதிரை சண்டை, வான் பயிற்சி, குதிரை ஏற்றம், வரைபடம் தயாரித்தல் பல வித்தைகளை கற்றுக் கொடுத்தார். மெக்கல்லன் கல்வி கற்று கொண்டிருக்கும் போது கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்து பற்றி தெரிந்து கொண்டார். இது இவருக்கு கடல் பயணத்தின் மீதும் புதிய நாடுகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டியது. அதோடு வாஸ்கோடகாமாவின் கடல் பயணத்தை கண்டு பிடிப்பும் புதிய உற்சாகத்தை கொடுத்தது. கிபி 1505ஆம் ஆண்டில் மெக்கலன் தனது முதல் கடல் பயணத்தை மேற்கொண்டார். 22 கப்பல்களில் கீழை தேச நோக்கிய பயணத்தில் ஈடுபட்டார். இந்த பயணத்தின் போது மலாக்கா பழங்குடியிலான மூர்ஸ் இன மக்களுடன் போரிட்டார். அப்போது அவரது இடது காலில் காயம்பட்டதால் ஸ்பை தீவை கண்டுபிடித்து திரும்பினார். உலகை சுற்றி வரும் தனது கப்பல் பயண திட்டத்தை ஸ்பெயின் அரசிடம் விவரித்து சொல்ல அந்த மன்னன் கப்பல் மற்றும் பொருட்கள் கொடுத்து உதவினார். போர்ச்சுகல், ஜெர்மனி, இத்தாலி, இங்கிலாந்து, பிரான்ஸ் நாடுகளை சேர்ந்த மாலுமிகளை ஒன்று சேர்ந்து 270 மாலுமிகளுடன் தேவையான உணவு, போர்க்கருவிகள் மற்றும் 2 ஆண்டிற்கு போதுமான தேவைகளுடன் 1519ஆம் ஆண்டு செப்டம்பர் 21 கப்பல் புறப்பட்டது. 1522ஆம் ஆண்டு தென்முனையை தொடும்போது 270 பேரில் 18 பேர் மட்டுமே உயிரோடு இருந்தனர். மெக்கலன் ஆரம்பித்த கடல் வழி பயணம் பூமி உருண்டை வடிவமானது என்பதை நிரூபித்து சூறாவளி, எதிரிகள், புயல் போன்ற இடர்களை 3 ஆண்டுகள் கடந்து கடல் வழி வரைபடத்தை உருவாக்கினார்கள் என்ற பெருமை மெக்கலனையே சாரும். 1800இல் கண்டுபிடித்த நட்சத்திரக்கு மெக்கலன் என்றும், 1935 செவ்வாய் கிரகத்தின் கிண்ணங்களுக்கு மெக்கலன் என்று பெயரிட்டனர். உங்கள் பெயர் இயேசுவின் உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கிறது. உலக பிரயாணத்திற்கு வரைபடம் மிகவும் அவசியம். பரலோக பிரயாணத்திற்கு இயேசு கிறிஸ்து மிக மிக அவசியம். நீங்கள் கிறிஸ்துவிடம் தினமும் பிரயாணம் செய்யுங்கள். அப்படிப்பட்ட அந்த பாதையிலே செல்லும்போது ஆண்டவருடைய உள்ளங்கையிலே நீங்கள் நானும் இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.